அமைச்சரவைகளை பேசுங்கள். இந்த உடுப்புல பிரச்சனை இல்லாட்டி இந்த உடுப்பை நீங்கள் அங்கீகரிச்சிங்க என்றால் போலீஸ் துறை, அதே மாதிரி பாதுகாப்புத்துறை, ஏனைய சகல துறைகள்லையும் பெண்கள் வருவார்கள், முஸ்லிம் பெண்கள். அப்ப சும்மா பொய்க்காவது அவர்களே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள், அவர்களை ஒன்றும் செய்ய விடுவார்கள் என்று இல்லை. அதுக்கு ஏனைய அரசாங்கம், ஏனைய நாடுகளில், முஸ்லிம் நாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஃபுட்பால் விளையாடுகிறார்கள் அங்கே உள்ள யுவதிகள் அதுக்குரிய கலாச்சார உடுப்போட. ஏன் அதை இங்கே அங்கீகரிச்சு என்றால் அதே மாதிரி அவர்கள் வருவார்கள். கல்முனை வடக்கு பக்கம் உள்ள ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 பெண் உதவி சுகாதார பணியாளர்கள் இலங்கையின் அரசியலமைப்பால் பாதுகாக்கப்பட்ட தங்களுடைய மத கலாச்சார ஆடையை அணிந்து கொண்டு பணி செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனை. பிறகு கல்முனை அஷ்ரப் வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக அவர்களை மாற்றியது. அதே போல இது இவ்வாறு இருக்கையில் பொல்காவல பகுதியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் நிக்காபை கலட்டினால்தான் சிகிச்சை அளிப்பேன் என்று வைத்தியர் ஒருவர் கூறியது. இது எங்கே கொண்டு செல்கிறது என்று தெரியல. இந்த நாட்டில் ஒரு மக்களுடைய, ஒரு சமூகத்துடைய கலாச்சார உடையில் என்ன இருக்கின்றது? சாதாரணமாக இந்த நிக்காபன் எடுத்தால் இதை பொதுவாக நாங்கள் பார்க்கண்டா இதில் மருத்துவ ஒழுக்கத்துக்கு இதனால் எந்த விதமான பாதிப்பு வருகின்றதான்னு பார்க்கணும். அதே போல் இவ்வளோ காலமும் முஸ்லீம் பெண்கள், குறிப்பாக சொல்வதென்றால் முஸ்லீம் பெண்கள் சமூகமயமாக வர்றதில் உள்ள பிரச்சனை இந்த ஆடை பிரச்சனை. அப்போ இந்த ஆடை பிரச்சனை இன்று ஓரளவு அங்குள்ள அதிகாரிகள், ஒவ்வொரு திணைக்கள அதிகாரிகள் நிக்காபை போட அனுமதித்ததால் இன்று பல துறைகளில் முஸ்லீம் பெண்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறுகிய நோக்கத்தில் இவ்வாறான தடைகளை போடையில் மறுபடியும் அவர்கள் வர்றது குறையும். முஸ்லீம் சமூகத்தில் உங்களுக்கு பிரதானமானதாக தெரியும். ஆனால் குறிப்பாக இங்கே சொல்கிறது என்றால் ஹிஜாப் என்றால், குறிப்பாக இதில் விளக்கம் எல்லாரும் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறீங்க. கால் சட்டையை அணிகிறதோட, அதாவது நீல கால் சட்டையை அணிந்து மற்றது நீல கைக்குரிய சட்டையை அணிகிறதோட தலையை கவர் பண்ணுறது, முகம் தெரிந்து தான் இருக்கும். அப்போ இந்த உள்ள சாதாரணமாக ஒரு பாடசாலைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பாடசாலைக்கு, முஸ்லீம் பாடசாலைக்கு செல்கின்ற உயர்தர மாணவிகள் அணிகிறது, முகம் மூடுறது இல்லை. அப்போ இதை பிழையான வரைவிலக்கத்தை எடுத்துக்கொண்டு சிலர் ஹபாயாண்டு இங்கே பிழையாக பேசப்படுது, மூஞ்சு மூடினதாக பேசப்படுகிறது. முகம் மூடுவதில் சிலர் மூடினாலும் ஆனால் அங்கே கேட்கப்பட்டது முகமூற பிரச்சனை அல்ல. அப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? ஏன் இதை பெருசாக்கி கொண்டு இன்று சமூகங்கள் இங்கே பல அனர்த்தங்கள் நடந்திருக்கின்றது. பல யுத்த கால பகுதிகளில் எவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். இதில் ஒரு சிலர், எல்லாத்திலையும் இருக்கின்றார்கள், ஒரு சிலர்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் அது சில பிரச்சனைகளை உருவாக்கின்றது. இதில் சமூக வலைதளங்கள் முக்கியமானது. இன்றைக்கு சும்மா ஒரு சின்ன விஷயத்தை, ஆனால் இது ஒரு சின்ன விஷயம் அல்ல. அப்போ அதில் மிகவும் பக்குவமாக நடந்து இது சம்பந்தமாக எடுக்க வேண்டியதில்லை. ஏண்டா சிலர் அரசியல்வாதிகள் பேசினால் அரசியல் சார்ந்த விவரம் என்று சொல்வார்கள். ஏண்டா கௌரவ மனோகணேசன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தம் அழகாக கூறியிருக்கின்றார். அதை பேசினால் அவர் அரசியலுக்காக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. பல டாக்டர்ஸ், பல வைத்தியசாலைகள பணிப்பாளர்கள் பேசியிருக்கின்றார்கள், அவங்கள ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. எவ்வளோ அழகா, இது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் என்றால், இது காலத்துக்கு காலம் மக்களுக்கான சுற்று நிருபங்களை ஒவ்வொரு ஒரு அமைச்சர் வரையில் தங்களுக்கு தேவையான முறைகளில் அடிக்கிறதும் மாற்றுறதும் அரசாங்கங்களும் செய்கிற இந்த வேலைகளை இதை விட்டுட்டு சட்டபூர்வமாக, சட்டம் இருக்குது, அரசியல் யாப்பில் இருக்குது, இருந்தாலும் இந்த சுகாதாரத்துறையில் இந்த பிரச்சனை வர்றதால சட்டபூர்வமாக்குங்கள், அமைச்சரவையில் போடுங்கள், அமைச்சர் அனுமதியோட சட்டமாக்குங்கள். இந்த உடுப்பில் என்ன பிரச்சனை இருக்குது? இது சம்பந்தமாக நீங்கள் கலந்து ஆலோசிங்கள், அமைச்சரவைகளை பேசுங்கள். இந்த உடுப்பில் பிரச்சனை இல்லாட்டி இந்த உடுப்பை நீங்கள் அங்கீகரிச்சிங்க என்றால் போலீஸ் துறை, அதே மாதிரி பாதுகாப்புத்துறை, ஏனைய சகல துறைகள்லையும் பெண்கள் வருவார்கள், முஸ்லீம் பெண்கள். அப்போ சும்மா பொய்க்காவது அவர்களே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள், அவர்களை ஒன்றும் செய்ய விடுவார்கள் என்று இல்லை. அதுக்கு ஏனைய அரசாங்கம், ஏனைய நாடுகளில், முஸ்லீம் நாடுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஃபுட்பால் விளையாடுகிறார்கள் அங்கே உள்ள யுவதிகள் அதுக்குரிய கலாச்சார உடுப்போட. ஏன் அதை இங்கே அங்கீகரிச்சிங்க என்றால் அதே மாதிரி அவர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையில் இதை ஒரு பெருசாக்க வேணாம். இதை பெருசாக்கணும். எல்லாத்துலேயும் சில கருத்துக்கள் சொல்வார்கள். எங்கட பாதிகள் இருக்கின்ற மக்கள் நாங்கள் அந்யோன்யமாக தான் பழகின்றோம்.
உறவு முறையில் தான் பழகுகின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலேயும் அதிகாரிகளுக்கு மத்தியில் இவ்வாறான பிரச்சனை இல்லை. உறுப்பினர்களே, ஆனால் ஒரு சிலர் யாருடைய தூண்டுதலால் இவ்வாறான செயல்பாடுகளை செய்கின்றார்களோ தெரியல. இதற்கு இடம் கொடுக்காமல் உங்களை 150 பேர் உங்களுடைய நீங்கள் தெரிவு செய்வதற்கு காரணம் மக்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கிறார், எல்லா சமூக மக்களும். அப்போ எந்த சமூகத்துக்கும் பாதகமான முடிவுகள் எடுக்காம நீங்கள் இதை ஒரு சட்டமாக்கி இந்த ஹிஜாப் உடுப்பை சட்டப்படி இது எல்லா அரசு நிறுவனங்களையும் தொழில் புரிபவர்களும் சாதாரண பெண்கள் இந்த ஆடையை அணியலாம் என்று சட்டத்தை கொண்டு வாங்கள். இந்த சட்டம் இல்லை என்பதை தான் அங்குள்ள அந்த பணிப்பாளர் கூறுகின்றார். அப்படி என்றால் ஒன்றும் வராது. அந்த அடிப்படையில் விரைவாக இதற்குரிய சட்டத்தை உருவாக்கி பெண்களும் பல துறைகளிலையும் சாதனை செய்வதற்கு, அதே மாதிரி பல தொழில் நிறுவனங்களையும் அவர்களுடைய ஊழியம் சேவைகளை செய்வதற்குரிய ஒரு சாத்தியமான திட்டத்தை செயல்படுத்துமாறு கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.